12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. பட் ஒரு ஒரிஜினல் கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ நம்ம படிக்கக்கூடிய கேள்விகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ சிம்பிளாலாம் வந்தது அப்படின்னம்னா தாராளமாக எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். பொன் திட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட்? பொருளாதார மாதிரி வரையறுக்கவும், சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருள், ஜிஎன்பி மற்றும் என்என்பி இடையே உள்ள தொடர்பினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகு அளிப்பின் கூறுகள் யாவை? வெளியங்காடி நடவடிக்கை என்பதன் பொருள், முடுக்கி வரையறுக்கவும், ஒட்டுறவு என்பதை வரையறுக்கவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினில் பண மதிப்பு குறைப்பு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த கம்பல்சரி கொஸ்டின் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கம்பல்சரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் ஒரு 10 நடந்திருக்கான். 2020 இதே சிலபஸ் தான். 2020 மாதம் செப்டம்பர், அடுத்து 21, இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வருஷம் கம்பல்சரி கொஸ்டினை சேர்த்தே உங்களால் எழுத முடியும். அடுத்தது அதே மாதிரியே 3 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. முதலாளித்துவம் சமதர்மத்தையும் வேறுபடுத்துக, செலவு முறை பற்றி சிறு குறிப்பு வரைக, தொகு தேவை என்றால் என்ன, அதன் கூறுகள் யாவை, மீள் பணவீக்கம் பற்றி விளக்குக, வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க முறை நுட்பத்தினை எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை என்றால் என்ன. 5 மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே தாராளமாக 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான செலக்டட் கொஸ்டின்ஸாக சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 100% நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுமாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு செலக்டட் கொஸ்டின் படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தினுடைய பணிகள், இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள், ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பணத்தினுடைய பணிகள், இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள். மொத்த தேசிய உற்பத்திக்கு சுற்றுச்சூழல் தரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு, பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதாரம் சார்ந்த காரணிகள், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கிறாங்க. சேயின் அங்காடி விதினை திறனாய்வு செய்க, உலக வங்கியினுடைய பணிகள், அதுவும் கேட்டாங்க. 3 பணிகளில் ஏதாவது ஒன்று கேட்கணும். பட் 3மே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது 3யுமே இந்த வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3யுமே படிச்சுக்கோங்க. 3ல் ஒரு பணி கண்டிப்பாக வந்துடும். உலக வங்கியினுடைய பணி, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணி, பணத்தினுடைய பணி, 3ல் ஒன்று வந்துடும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3மே கேட்டிருக்காங்க. 3 5 மார்க் இம்பார்ட்டன்ட். ஒரு டீச்சர் ஒரு 10 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10மே ஒரு கொஸ்டினில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில சூப்பரான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. பொருளாதார ஆய்வில் சமூக கணக்கிடுதலின் அவசியம், புள்ளியியலினுடைய இயல்பு, எல்லைகள். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சம் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னம்னா அந்த லாஸ்ட்டில் கேட்கக்கூடிய 2 சம்முக்கு பதிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் டைப்லேயே நமக்கு ஒன்று கேட்டாங்க. எங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் லெசனில் என்ன சார் எடுத்தனே நமக்கு பணத்தினுடைய பணி, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணி, ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய 5 மார்க் எங்கன்னு கேட்டிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கேள்வி 45ஆம் நம்பர் கேள்வியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். பேரின பொருளியலின் பரப்பெல்லையை வேறுவரி, ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கடன் திரும்ப செலுத்தும் முறைகளை விளக்குக, கூட்டாளி நிதியின் கொள்கைகளை விளக்குக. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கங்க. இப்போ நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த 4 நாள் என்னால் சுத்தமாக வீடியோவே அப்டேட் பண்ண முடியல. வேறு உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா 3 days டைம் இருக்குது. நாளைக்கு மார்னிங்லேருந்து 12th 11th நான் வீடியோ அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் வெயிட் பண்ணேன். நாளைக்கு மார்னிங் 10th ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேனே உங்களுக்கான வீடியோஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ்க்கு வரிசையாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் அந்த டாப் 10 5 மார்க் அப்படிங்கிறது கூட நான் அப்டேட் பண்ணிடுவேன். தாராளமாக அந்த 10 5 மார்க் கொடுத்தா இதில் 10மே வந்தது இல்லைங்களா, அதே மாதிரியே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கும் அப்டேட் பண்ணுறேன், ஃபிசிக்ஸுக்கும் அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.